மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி கொடுத்த வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் பக்தனான நாகப்பட்டினம் கால் வந்துட்டு வா. தாளம் கோவில் நல்ல தரம் இருக்கும். நாகப்பட்டினமா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் வீட்டில் இருந்து தென்வடலாக சென்றால் அருமையான ஒரு பெரிய சிவாலயம் உண்டு. இருக்கா? ஆமாம். 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலால் மன வருத்தமும் பண கஷ்டமும் கடன்களும் மன உபாதைகளும் உண்டு. நடக்கா? வேறு என்ன வேண்டும் உங்களுக்கு? அந்த நீதிமன்ற வழக்கில் வெற்றியாக்கி தரேன். அந்த இடத்துல உங்களை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மாந்திரிகம் செய்யப்பட்டது. அதை நீக்கி ஜெயிச்சு தரேன். நல்லா இரு மகளே, கவலைப்படாம இரு, சந்தோஷமா இரு. அப்பா வீட்டோட இருப்பான். சென்று வருக. அதே நாகப்பட்டினத்து எல்லை இடம் வீடு கூப்பிடாம யாரும் நுழையக்கூடாது. இடம் வீடு சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? வாப்பா. என்னம்மா வீடு? சொல்லு சொல்லு, உட்காரக்கூடாது. சொல்லுங்க. கால் வந்துட்டு வா. நீங்கள் யாருமா? வாங்க, சேர்ந்து வாங்க. முதல்ல காலில் விழாமல் அங்கே வந்து யாரும் உட்காரக்கூடாது, அது முக்கியம். இன்னும் 2 தானே காலில் விழுந்துக்கா. கேட்டு வந்துருக்காங்களா? கேட்டு பார்ப்போம். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் வீட்டை தாண்டி போகும்பொழுது ஒரு நீர்நிலை, குளமா ஆறா? குளம் தெரியுது. அந்த கரையெல்லாம் தாண்டி போனால் தான் உங்கள் ஊரே வருது இல்லையா? இன்னொரு தானே கால் வந்துட்டு வா. என்னடா குடிக்கிறே? உன்னுடைய வீடு நீதிமன்றம் போய் திரும்பி கிடைக்கும். அந்த நிலையை நான் உருவாக்கி தந்தா போதுமா? இந்த அதுக்குரிய பணமும் தாரேன், அந்த வீட்டை உங்களுக்கு உரிமையாக்கும் தாரேன். இந்த வெற்றி உண்டு மகளே, ஜெயிச்சு வா. நல்லா இருக்கு. பக்கத்தில் வாமா. வாழ்க, சாப்பிட்டு போங்க. அப்புறம் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவர்கள் யார்? ஹாய், என்னப்பா பிள்ளை எங்கே இருக்கான்? என்ன அவனுக்கு? காலில் வந்துட்டு வா. நல்ல காலில் விழலை, நம்பவே மாட்டேன். அடுத்து பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டுவது யாருடா? முன்னால் வந்து நில்லுடா செல்ல மகனே, உட்கார்ப்பா. நீ அங்கே நில்லுதா. நீ உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக உன் மகனுடைய மனசு குடும்பத்துக்கு மாறுபட்டதாக நடந்து கொண்டு இருக்கும். புரியுதா? இடையில வண்டியிலிருந்து சறுக்கி விழுந்த சூழ்நிலைகள் உண்டு. கால் விட்டு வா. என்னடா கோபாலே, என்ன உட்கார வேண்டியதானே? பாலம் இருக்கா? ஒரு சேரை போட்டு உட்கார எப்படி? இப்போ உன் மகனை அந்த பக்கத்துலேருந்து மாற்றி தரணுமா? அவன் கூட்டு ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கான. இப்போ என்ன பண்ணுறது? ஆனாலும் டேஷ் போடுதானே, டேஷ். கால் வந்துட்டு வா. அவளுக்கும் புத்தி கிடையாது தம்பி, அதையும் தெரிஞ்சுக்கா. நீ யாருக்கு அப்படி புத்தி வந்துடும்? என்ன இந்தா உன் பையனுடைய மனச்செருக்கை நீக்கி தெளிவாக்கி தாரேன். 3 முறை என்னை பார். அமாவாசைக்கு 3 நாள் வாப்பா, சந்தோஷமா இருக்கு.
வாப்பா பொம்பளை பிள்ளைய பெற்றவனே வா. ஆனந்தம் தேன்தான். என்னடா வேணும் பிள்ளைக்கு? நான் சொன்ன நீ கேட்பியா? சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சு வச்சிரு. நான் ரொம்ப பேசுறதுக்கு விரும்பவில்லை. இப்போதைக்கு தவறான வழிகளை மேற்கொண்டு வீட்டை விட்டு புறப்படுறதுக்கு தயாராக இருக்கிறாள். நீ தூங்கும்போது போகலாம், நீ வெளியிலே வந்த பிறகும் போகலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளைக்கு பொறுப்பு குறைவு, புரியுதா? பொம்பளையை போக விடாமல் தடுத்தா போதுமா? இப்போ விரும்புகிறவன் உன்னைய போட்டு தள்ளதுக்கு கூட அஞ்ச மாட்டான். கோயந்தான் அவன். பே உண்மையா? கால் வந்துட்டு வா. இதோட 3 முறை திருத்தப்பட்டாச்சு. 3 முறை திருத்தப்பட்டாச்சு. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. வா பக்கத்தில். இந்தா உன் பிள்ளையை நிறுத்தி தார. அமாவாசைக்கு 3 நாள் என்னை வந்து பார். இந்தா நல்லா இரு மகனே, சந்தோஷமாக இருக்கு. சரி, அதை அடுத்து பேசுவோம்ப்பா. கர்மசாமிக்கு அப்படியா சொத்து சம்மந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார்? நாகப்பட்டினம். சொத்து சம்பந்தமாக மனக்குழப்பம். என்ன சொத்து? அப்போ தூரப்போ, அவ்வளோதான். சொத்து சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்தது. கதையெல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னால் ஒரே வாக்கு தான். சொத்து என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு உனக்கு தான். பார்த்தியா என்னக்கா செல்லக்கா, உன் வீட்டில் கடனும் கப்பியும் இருக்குது, அதை தீக்கணும். இவ்வளோதான விஷயம். டிங் டிங் டிங். நல்ல காலில் விட நம்ப மாட்டேன். போங்க. இல்லடா தம்பி, உன்னுடைய டாக்குமெண்ட் சம்மந்தமாக விவரமாக பேசி உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி பிரச்சனையை உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ அவங்களுடைய மனசை மாற்றி நீதிமன்ற வாயிலில் போய் மாற்றுறதா அல்லது பேச்சுவார்த்தையில் மடைக்கிறலாமாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. பேச்சுவார்த்தையில் உனக்கு உரிமையை நான் வாங்கி தரேன். 3 மாதத்தில் நடக்கும். கால் வந்துட்டு வா. எழுதியாச்சு. 2 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசிடுவோம். அவங்க ஏற்கனவே 2 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா. இதை எப்படி முடிக்கலாம்னு உன் உரிமை உனக்கு கிடைக்கும். நல்லாரு. அளவு குறைச்சி கிடைக்கும். கொஞ்சம் அளவு குறைய இருக்கும், கவலைப்படுறாத. அதுக்கு ஈக்குவலாக நான் தருவேன் உனக்கு. ஊருக்குள்ளே புகுந்திருந்தால் என்ன அர்த்தம்? எல்லா மக்களுக்கும் சொல்லணும்ல. உண்மையா இல்லையா? நம்ம சொன்னால் யார் கேட்கா? தேவகோட்டை தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. தேவகோட்டையா? சிவகங்கை நான் கூப்பிடுறையா? நோ 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 நோ. தேவகோட்டை தன் சொத்துக்கள் நான் நடத்துகிற இயக்கத்தை நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க யார்? வரலாம். காரைக்குடியாமல் அவங்களுக்கு முன்னால் வந்து நில்லுங்க. கால் வந்துட்டு வரலாம். கர்த்தாவின் மனம் போல் கசிந்துருகி சொத்துக்கள் பங்கெல்லாம் வந்து சேர்ந்துருச்சா? ரொம்ப தூரமாக இருக்கிற பிள்ளைகளுடைய மனதெல்லாம் சந்தோஷமாகிடுதா? சரி, இப்போ என்ன வேணும்? அதுதான் நடத்துகிற அறக்கட்டளை இயக்கத்துக்கு நல்வழி காட்டணும். அதுக்கு கொஞ்சம் ஃபண்டுகள் வந்து சேர்ந்தால் நீ செஞ்சிருவ. அவ்வளோதானே? கால் வந்துட்டு வா.
திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டது யார்? காரைக்குடியா? திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்துடுங்க. இந்தா மகளே, உனக்கு ஒரு இடத்துல இருந்து அமௌண்ட் கிடைக்கும், உன் சொத்தும் அதில் உதவியாக இருக்கும். வெற்றியாக்கி தரேன், நல்லா நடக்கும், சந்தோஷமாக இருக்கும். யாருக்குமா திருமணம்? மகளுக்கா மகனுக்கா? மகளு. கால் வந்துட்டு வா. ஜாதகம் பார்த்ததுக்கு இந்த வருஷத்தில் கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்களா? ஆனால் பேச்சுவார்த்தை வருது, நடக்க மாட்டேக்க. கால் வந்துட்டு வா. யாரம்மா நீ? வெள்ளைச்சலை கட்டி வாரிய யார்? பார்ப்போம். வரலாம். வீட்டுக்குள்ளே ஒரு ஆத்மா வருத, பெண் தெய்வம், அது யார்? அப்படியா? சரி. இப்போ உன் பிள்ளையினுடைய திருமணத்தில் கிரகங்கள் சம்மந்தமாக எந்த தடைகளும் இல்லை. ஜென்மபாவத்தின் அடிப்படையில் காலதாமதமாகும். இருதார யோகம் உள்ள பிள்ளையாக இருக்குது. அதனால் அந்த நிலைகளிலிருந்து மாற்றி உன் பிள்ளைக்கு இந்த ஆண்டில் கல்யாணத்தை நடத்தி தரேன். வேறு என்ன வேணும்? நான் தந்திருக்கேன்ல, வாங்கிக்கோ. நல்லாரு, ஜெயிச்சு வா. போ. கால் வந்துட்டு வாக்கா. கர்ப்பத்தை விழுந்துச்சு போகிற பே உள்ள மெல்லேந்தி கிறக்குதா? டென்ஷன் ஆகிட்டியா? தண்ணி குடி போய். என்ன வேணும்? கண்ணை மூடு. பாத்திரம் கண்ணை மூடிக்க. நீ கால் வந்துட்டு வா. உன் பையன் இந்த முறை வெற்றி ஆயிடுவான். அவனுக்கு மெரிட்லேயே வேலை கிடைக்கும். ஜெயிச்சு வா. அடுத்த உதவி பண்ணுவோம், அடுத்து பேசுவோம் அதை பற்றி. ராம்நாட்டு பகுதி. அப்படியா? கண்ணை மூடு. நல்லாயிருவாங்க்கா, போய்ட்டு வா. ராம்நாட்டு பகுதி, பரமக்குடி. பரமசிவன் கழுத்திருந்து கஞ்சப்பிரபு அவர்களே வருக. கஞ்சப்பிரபு. வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், 2இல் 1 சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? யாரு? இப்போ யாருக்கு கேட்கணும்? அப்படி சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தர் உட்காருங்க. உனக்கு உட்காரு. கால் வந்துட்டு வா. நீ சும்மா உட்காரு, சும்மா துணைக்கு உட்காந்துக்கா. அது எனக்கு தெரியுமில்ல. மகளே, உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? கடன்கள் எவ்வளோ வச்சுருக்கிய? சரி, இப்போ என்ன பண்ணணும்? சொந்தக்காரங்க எடுத்துட்டாங்கன்னு சந்தேகப்படுறீங்களா? அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும், வாங்கி தரேன். சரியா? இந்தாங்க. ஜெயிச்சுக்கா. அடுத்தவர்களுக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்துடாத. நல்லா போய்ட்டோம். எனக்கு காது கேட்காது. நீ போ. உன் பொன் பொருள் வரும், அதை போட்டு முடிச்சுக்கா. கர்மசாமிக்கு கருவாட்டு கடை. இந்தா, நான் நல்லா இருக்கும். அடுத்து பேசுவோம். உட்காந்து. நல்ல பிள்ளைலாம் நீ உட்காந்து. என்னப்பா மோடி மோடிடா மோடி. இதுதான் பிரச்சனை இல்லாத பொருள். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. மூன்றாண்டு காலங்களாக தொழிலாலும் பிள்ளைகளாலும் வேதனை அடைஞ்சு வந்துக்கிட்டு இருப்பீங்க. செய்வினை கோளாறுகள் யாராலும் செய்யப்பட்டிருக்கலாமா? அப்படி ஒரு பொறாமையான உணர்வு உடையவர்கள் எங்கள் பக்கத்தில் அடிக்கடி எங்கள் கண்ணுக்கும் கருத்துக்கும் தெரிகிறார்களே, நடந்தது உண்மையா? அப்படி நடந்திருந்தால் அதுக்கு தீர்வு வேண்டும் என்பது உங்களுடைய உள்மனதுக்குள்ளே இருக்கிற கேள்வி. கால் வந்துட்டு வரலாம்.
உட்காந்துட வேண்டியதானே? ஓ சரி சரி, அந்த லைன் வரைகளா? செய்வினைகள் நடந்தது உண்மை, தொழில் சம்பந்தமான போட்டியால் நடந்தது என்பது மறுக்க முடியாத ஒன்று. உங்கள் கடையை தூக்கணும்னு சொல்லி பிளான் போட்டு வச்சுருக்காங்க. கடையை அந்த இடத்த விட்டு அகற்றணும், இவங்களை விற்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு வேற ஒரு வழியை உருவாக்கி வச்சுருக்காங்க. உண்மை. அதே போல் உன்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கை 3 மாதத்துக்கு பிறகு உன் மருமகன் வாயிலிருந்தே வார்த்தைகள் வரும். உன் சகோதரியே வந்து சொல்வாள், நமக்கு செட் ஆகாது, செட் ஆகும், அதனால் உன் பிள்ளை வாழ்க்கையை நீ பார்த்துக்காப்பா அப்படிங்கிற வார்த்தையே சொல்லுவான். அதுவரை எந்த சண்டையும் பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். அவன் பொல்லாத ஆபத்தை சந்தித்து மருத்துவத்திலே இருந்து மறுபிறவியாக வந்து உன் மகளோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது மகனே. 3 மாதம் பொறுத்து இருப்பாயாக. கால் ஒன்று சொல்லலாம். ஏன் அழுதாய் ஏன் அழுதாய் என் உயிரே ஏன் அழுதாய். வரலாம். இந்தாப்பா, தொழிலையும் தடையில்லாமல் நடத்தித்தாரேன், நல்லாக்கி தரேன். கொஞ்சம் என்னை பின்தொடருங்கள். வாழ்க மக்கா வாழ்க. சாப்பிட்டு போங்க. கர்மதானிக்கு என் பிள்ளை என் சொல்ல கேட்டால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். சும்மாலாம் வரக்கூடாது. உன் பையன் வந்து நில்லுமா முதல்ல. யாருமா அது? என்னப்போ பையனுக்கு? பையனா? கால் வந்துட்டு வா. அதான் இப்போ சொல்ல கேட்க மாட்டேக்கானே, என்னென்னு பார்க்கணுங்களா? அதுதான். அடுத்த பையத்தில் என் உடம்புக்குள்ளே ஏதோ வலியும் வேதனையும் இருக்குது, அது சொந்தமாக எனக்கு சந்தேகமும் மனக்குழப்பமும் இருக்குதுன்னு யார் ஒருத்தர் கேட்காங்க. யாரப்பா அது? என்னப்பா வரி வேதனை? உள்ளுக்கு வலிக்கா? இன்னொரு ஆளும் இருக்காது. யாரப்பா? ஏய், ஏன்னா நான் என்ன பேசுன்னு நீ என்ன கேட்க? கச்சா புச்சா சிக்கா புக்கா. கால் வந்துட்டாக்கா. ஒரு பெண்மணியை தான் தேடினேன். என்ன செய்கிறது? என்ன செய்யுது? அங்கே நில்லுங்க. அப்படி ஒருத்தன் மாட்டை தொலைச்சிட்டான், பசுமாட்டை தொலைச்ச உடனே என் மாட்டை தேடி பிடிச்சி கொண்டு வாங்கன்னு ஒருத்தங்கிட்ட சொன்னான். அப்போ உன் மாட்டுக்கு அடையாளம் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. 4 மடுக்காம்பு இருக்கும், நடுவில் ஒரு மச்சம் இருக்கும், அதுதான் அடையாளம் அப்படின்னு சொன்னால், எத்தனை மாட்டு காம்பை போய் பார்ப்ப? மச்சத்தை எப்படி தேடி பார்ப்ப? உன் மகன் அப்படி தேடிக்கிட்டாலே தான். கால் வந்துட்டு வா. விவரமான புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. என்னடா ஜான், இப்போ உன் மகனுடைய மனதை ஒருநிலைப்பட்டு உன் கட்டுக்குப்பாட்டுக்கு கொண்டு வந்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். அதுக்கு முன்னால் அவளை கூட்டிகிட்டு ஓடிட்டாம்னா, அவன் திருப்பியில் போய் முடிச்சிட்டாம்னா, உனக்கு தேவை திருப்பியில் தானே கல்யாணம் முடிக்கணும். அது உன் இஷ்டப்பட்டு முடிக்கணுமா, அவன் இஷ்டப்பட்டு நடக்கணுமா? அது நீ சம்மதிச்சிட வேண்டியதானே. அப்படி கேட்கான் அவன். கால் வந்துட்டோம் பார்த்தியா? நம்ம சொன்ன எவன் கேட்கான்? மனமே நீ மாறுவாயா? அது எப்படி பொம்பளைகிட்ட போன மனசு எப்படியா மாறும்? அதிசயம் இல்லையா? இந்தா எல்லோரும் மதிக்கக்கூடிய அளவுக்கு கல்யாணத்தை ஆவணிக்குள்ளே நடத்தி தாரேன். அவன் மனசையும் திருத்தி உனக்கு கட்டுப்பட வைக்கிறேன். அவன் வரமாட்டான். ஏம்னா இங்கே வந்தால் உண்மையை உடைச்சிருவேன். அதனால் அந்த எருவ மாட்டு இங்கே வராது. கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டியை கூப்பிட்டு வருவான். அதுக்குங்கிட்ட ரகசியம் இருக்காதுல்ல. போயிட்டு வா. கால் வந்துட்டு வாங்கப்பா. நம்ம சொன்னால் யாரு கேட்கா? என்னென்ன
உன் கண்ணுக்கு ஏதாவது ஆத்மாக்கள் தெரியுதா? யாரும் அமுக்கிறது மாதிரி எதுவும் தெரியுதா? ஆனால் உடம்புல ஒரு நோய் இருக்கிறதுங்கிறது மட்டும் உனக்கு தெரியுது. டாக்டர்கள்ட்ட போய் பார்த்தா என்ன சொல்கிறாங்க? ஆனால் இந்த சக்தி எப்படி நம்மளுக்கு இந்த வேதனையை கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு ஒன்று உள்ளத்தில். கால் வந்துட்டு வா. அமைதி. என்னக்கா என்ன? ஆ, அங்கே போயிருங்க பேசாமல். எந்த ஒரு திருச்சிக்கு நான் வரல. போகக்கூடாது நம்ம. இந்த உடம்புல உள்ள நோயை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். இது செய்வன கோளாறால் ஆனதா அல்லது வேறு எதுவும் தீய சக்திகளால் உருவாக்கப்பட்டிருக்குமா என்ற ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. தீய சக்திகளால் உருவாக்கப்பட்டவை தான். அதனால் முதல்ல ஹார்ட் பீட் வந்து கூடுதலாக அடிக்கும். படபடா படபடா படபடா. அதுக்கு அங்கிட்டு வயிறு ஏற்றுறது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஒரு கண் அடிக்கடி படக்கு 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 படக்குன்னு துடிக்கும். அதனால் கண் பார்வையில் ஒரு மங்குறது மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். வருதா? இத்தனையும் நீக்கிடுவோம். கால் வந்துடுவோம். ஜிங்க் நம்ம சொன்னால் ஏன் கேட்கும்? இல்லை அங்கே என்னென்ன பேச்சு உங்களுக்கு இருக்கலாப்பா? வேற என்னடா வேணும் தம்பி? நீ வெளிநாட்டுக்கு சென்று வாடா. அதுக்கு பிறகு உன் சொத்தை முடிச்சு தரேன். இந்த நோயையும் தீர்த்து தரேன். அடுத்த பௌர்ணமி வரை அவகாசம். அதுக்குள்ளே சரி பண்ணிடுவோம். சரியா? இப்போ முடியாது, நிறுத்தி வையுங்கள். வேண்டாம். அப்படி போனால் ஒரு கால் வீங்கும், நரம்பு இழுக்கும். வரீங்களா? போய் சாப்பிடுங்க போங்க. கர்மசாமிக்கு காலில் வந்துட்டு ராஜா. ஹோய், யார் இது? அப்படின்னா வந்துரு. தேவன் கோவில் மணி ஓசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை, பாவிகள் மீது பாசத்தை காட்டும் ஓசை மணி ஓசை. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? கேட்குற கேள்விக்கு பதில். நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் சர்ச்சுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும்? எவ்வளோ தூரம் இருக்கும்னு தானே நான் கேட்டிருக்கேன். 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். அங்கே எதுக்கு போயிருக்கீங்களா நீங்கள்? எதுக்கு எதுக்கு போனேன்? போவியோ? நான் இப்போ பாடின பாட்டு சும்மாவா பாடினேன்? விவரமாக தானே பாடியிருக்கேன். கால் வந்துட்டு வா. அங்கேருந்து ஒரு ஆவி வருது, தூய ஆவி.